பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக சொத்து பதிவு செய்ததாக இணையத்தில் குற்றச்சாட்டுகள் பரவிய நிலையில் அது குறித்த அறிக்கை ஒன்றை வெளியிட்டு சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் திரு அண்ணாமலை. இயற்கை விவசாயத்தில் தனக்கும் தனது குடும்பத்தாருக்கும் இருக்கும் ஈடுபாடு காரணமாக சில முன்னெடுப்புகளை எடுத்து வருவதாக குறிப்பிட்டிருக்கும் அண்ணாமலை அவர்கள் கடந்த ஜூலை 12ஆம் தேதியன்று சொத்து வாங்கியது உண்மைதான் என்றும் அது தனது மற்றும் தன் மனைவியின் சேமிப்பு, மேலும் வங்கிக் கடன் மூலமாக வாங்கியது, அதற்காக வங்கியில் வட்டி கட்டிய ஆதாரங்கள் இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். இதற்கான பத்திரப்பதிவு, முத்திரைத்தாள் கட்டணங்கள் என்று 40,59,220 ரூபாய் செலுத்தியிருப்பதாகவும், இந்த சொத்து வாங்குவதற்கான பவர் ஆஃப் அட்டார்னி தனது மனைவிக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் மத்திய அரசின் PMEGP திட்டம் மூலமாக பால் பண்ணை அமைக்க கடன் கோரி இருப்பதாகவும், இது தொடர்பான விவரங்கள் தனது வருமான வரி அறிக்கையில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் கூறியிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் தமிழக இளைஞர்களின் தொழில் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் விதமாக வேறு ஒரு முதலீட்டு நிறுவனத்தையும் தான் தொடங்க இருப்பதாக கூடுதல் தகவலும் அளித்திருக்கிறார். தனது குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக சட்டத்திற்கு உட்பட்ட வணிக முன்னெடுப்புகளை தான் எடுத்திருப்பதாகவும், இதில் சில ஆர்வக்கோளாறுகளுக்கு வருத்தம் ஏற்பட்டால் அவர்களை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் எனவும் கூறி பதிலளித்திருக்கிறார் திரு அண்ணாமலை. இந்த அறிக்கை தற்போது ஊடகங்களில் பரபரப்பாக பகிரப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.